புக்கு வந்ததுலேருந்து பாப்பா ரொம்பவே எங்கேஜிங் ஆயிட்டா. இன்னைக்கு தான் இந்த பார்சல் நான் ரிசீவ் பண்ணேன். அவ ட்ரேசிங் அதெல்லாம் அவளே ட்ரை பண்ண தொடங்கிட்டா. ஏதோ ஸ்க்ரிபிள் பண்றா. இருந்தாலும் அந்த பென்னு பிடிக்கிறது அதெல்லாம் பழகும்ன்னு சொல்லிட்டு இத வாங்கியிருந்தேன். பாப்பா வந்து அவங்க அக்கா ஹோம்வொர்க் எழுதும்போது எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா. அந்த டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக நான் ஆர்டர் பண்ண புக்கு தான் இது. ஏன்னா, அவ ஹோம்வொர்க் பண்ணும்போது இவளும் ஹோம்வொர்க் மாதிரி இத நம்ம சொல்லிக் குடுத்தா, அவங்களுக்கு வந்து பென் கண்ட்ரோல் ட்ரெய்னிங் இந்த மாதிரி ஹேண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இத நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில பார்த்தீங்கன்னா, டோட்டலா அழகா வந்துருந்துச்சு. பேக்கேஜ் ரிசீவ் ஆயிருந்துச்சு. 64 பேஜஸ் இருந்துச்சு. ஒரு பேஜ்லயுமே நம்ம வந்து அழகா ட்ரேஸ் பண்ற மாரி சூப்பரா குடுத்திருந்தாங்க. இது கூட வந்து 4 கிளிப்ஸ், 4 கலர் பென்ஸ் குடுத்திருந்தாங்க. 3 கலர் பென்ஸ், 2 பிளாக் மார்க்கர் குடுத்திருந்தாங்க. இன்க்ளூடிங் ஒரு எரேசர் மாதிரி அந்த ஸ்பாஞ்ச் குடுத்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாப்பாவுமே ரொம்ப என்கேஜ் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுட்டா. இத ஒரே இதா போடாம 2ஆ ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து நாப் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு பாப்பா கையில குடுத்துட்டேன். பாப்பா அத ட்ரேஸ் பண்ணி பயங்கரமா விளையாடிட்டு இருந்தா. சரி ஓகே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மார்க்கர் எடுத்து ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணிட்டு அத எரேஸ் பண்ணும்போது ரொம்ப கிளீனா, சூப்பரா எரேஸ் ஆயிருச்சு. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு வந்து லிங்க்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் டிஎம் பண்ணி விடுறேன்.